சரி, இதுவே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்லயே மோனோ ஆல்கைல், டை ஆல்கைல், ட்ரை ஆல்கைல் 3 இருப்பான்னு வச்சுக்கோமே. அப்ப அதை யார் சார் மோர் பேசிக்கா இருப்பா பார்த்துடலாமா? கவனமா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு அல்கைல் குரூப் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது இது பிரைமரி அமீன் சொல்லலாம். சரிங்களா? அதே இதை கவனிங்க. CH3 CH3 என்ன அது H, இது செகண்டரி அமீன். அதுக்கப்புறம் கவனிங்க, இது வந்து என்ன அப்படின்னா டெர்ஷரி அமீன். ஏன்னா நோ ஹைட்ரஜன் பிரசன்ட் இன் நைட்ரஜன். புரிஞ்சா? ரைட். இப்போ சொல்லுங்க, இந்த 3 பேர்த்துல யார் வந்து மோர் பேசிக்கா இருப்பா? சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எதை வச்சாலும் சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். பார்க்கலாமா? வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான். இங்க ஒரே ஒரு மெத்தில் தான் என்ன பண்ணும், எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். இங்க 2 பேர் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இங்க 3 பேர் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப 3 பேர்ட்ட எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க தான் எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா இருக்கும், இங்க அதை விட கம்மியா இருக்கும், இங்க அதை விட கம்மியா இருக்கும். அப்ப யார் மோர் பேசிக்கா இருப்பா? இவர் தான் மோர் பேசிக்கா இருப்பாரு. இவரை காட்டிலும் இவர் மோர் பேசிக்கா இருப்பார். அப்ப சொல்றது புரிஞ்சா? அப்ப இங்க டெர்ஷரி அமீன் மோர் பேசிக் than செகண்டரி அமீன், செகண்டரி அமீன் மோர் பேசிக் than தி பிரைமரி அமீன். புரிஞ்சா எப்படி கண்டுபிடிச்சேன்னு?